மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். யோகா ஒரு 8 மாதம் எடுத்திருக்கேன். அவர் எடுத்து கொடுத்த வாய்ப்பா? யார் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு? சந்திரசேகர் சார். அவங்க எஸ்ஐ சந்திரசேகர். அவங்க தொடர்புல இன்னும் இருக்கீங்களா? இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன். சந்திரசேகர் சாருக்கும். யாராருக்கோ கிடைச்சது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது? இது வரைக்கும் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க தியானம் யோகா? நான் சின்ன வயசுலேருந்து ஃபாதர் டீச் பண்ணார். 8 வயசு இருக்கும்போது ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கப்புறம் அங்கங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதில் ஈடுபாடு அப்போ பயிற்சி பண்ணுறத தீவிரமாக பண்ணணும். 40-50 வருஷம் ஆயிடுச்சா? 50+ ஆயிடுச்சு. 50+ ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது? இந்த மாதிரி எங்கேயோ எழுதுன வேலாயுத நான் எழுதுகிற புத்தகத்தை நீங்கள் படித்த மாதிரி உணர்வுகள்லாம் ஏதாவது வந்துதா? இல்லை, அந்த மாதிரிலாம் வரல, உண்மையை சொல்கிறேன். ஆனால் பயிற்சி பண்ணால் அது வரும். நிறையா மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். நாளைக்கு நடக்க போகிறோம். சரி, அப்படி மிராக்கிள்ஸ் 1-2 உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஏதாவது? இப்போ எங்காவது ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் பார்க்க சின்னது தான், இது எல்லாத்துக்கும் வர்றது தான். இருந்தாலும் நான் இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது. நடந்த விஷயம், ஒரு வீட்டுக்கு போகிறோம். அவங்க ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க, இப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி நிறையா நிகழ்வுகள் நடந்துருக்குது. நான் வந்து தியானம் பண்ண பிக்னிக் போனேன் ஊட்டிக்கு. அங்கே ஒருத்தரோட போனேன், அவரோட தங்கியிருந்தேன். அங்கே நைட்டில் ஒரு கனவு வருது. ஒரு அனிமல் குரங்கு வந்து உள்ளே போதுற மாதிரி என்னோடய உடம்புக்குள்ள கட்டி பிடிச்சி. அது நான் பயந்துட்டேன். அப்படி தள்ளி விட்டுட்டு, இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போது என்ன நம்ம பிக்னிக் வந்திருக்கு, இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தள்ளி விட்டால் அது போயிடுச்சு. அந்த குரங்கு போயிடுச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் குரங்கு வந்து அப்படியே பாடியை கட்டி பிடிக்குது, உள்ளே பூந்துருச்சு. ஆமாம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. ஒரு பெரிய வேலி, பள்ளத்தாக்கு. அது பெரிய கருப்பு மாடு, கருப்பு வெள்ளை கருப்பு மாடு நிற்கிது. பெரிய கொப்பரை வச்சு பன்னி வந்து எரிச்சிட்டு வேக வச்சுருக்காங்க, பன்னிக்கறி. அப்போ ஒரு அம்மா வெள்ளை சேல்காரம்மா அங்கே நிற்கிது. அப்போ செடிகள் மரங்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த இடம் அந்த இடம் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து பறந்து போகிறேன். ஒரு சிங்கம் துரத்து என்ன, சிங்கம் துரத்து பறந்து போகிறேன். அப்படி பறக்கிற கனவெல்லாம் வரும். இந்த குண்டலினி வேலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பறக்கிற கனவெல்லாம் வரும். அந்த பறக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. அப்படியே கனவுல பறக்கிறது வந்து வேகமாக பறந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே உண்மையாகவே பறக்கிற மாதிரியே இருக்கும். இது ஹிரோஷி மொட்டாயாமா அப்படின்னு ஜப்பான் டாக்டர் வந்து கான்சியஸ் ஆஃப் சக்ராஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இது எழுதியிருக்காரு. சரி, அந்த அமிர்தானந்த மையோட புக்கில் எழுதியிருக்காங்க. அவங்கள வந்து சிங்கம் துரத்துற மாதிரி கனவுலாம் வந்து அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த மாதிரி கனவு வந்து சிங்கம் துரத்துது. அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல இறங்குறேன். அந்த இடம் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இடம். அப்போ நான் என்ன பண்ணேன், முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணேன், சரி நம்ம பிக்னிக் வந்திருக்கோம், ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட எங்கேயாவது இடம் இருக்கா நான் போய் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு 5 ஏக்கர் ரியல் எஸ்டேட் வச்சிருக்காரு ஒருத்தர், அவங்க இடத்துல போய் தங்கிக்கலாம் வேணாம்னு சொல்லி அவர் நம்பர் கொடுத்தாங்க. அவர் கூப்பிட்டேன். அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போனார். நல்லா கேட்டுங்க, அங்கே போகிற இடத்துல அங்கே நான் பார்த்த இடமெல்லாம் இருக்குது. அந்த அம்மா கருப்பு வெள்ளை மாடை பிடிச்சிட்டு வருது. அவங்க அம்மா வெள்ளை சேரி அம்மா. அப்புறம் அந்த இடத்த பார்த்தா அதே மாதிரி லொக்கேஷனு. அந்த சிங்கம் துரத்துன்னு வந்து ஒரு கோயிலில் வந்து சின்ன சிங்கம் அப்படியே முன்னாடி இருக்குது. மகாகாளி கோயில் முடிச்சிருக்காங்க. கடைசி நாள் நோம்பி சாட்டியிருக்காங்க. அங்கே அந்த சிங்கம் இருக்குது. அது போய் பார்க்குறேன். அப்போ அந்த சிங்கம் தான் எனக்கு துரத்துச்சு. அப்போ ஒரு இடத்துல போய் இறங்குறேன். ஹனுமன் கோயில் இருக்குது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே கூப்பிட்டு போனார். இந்த அனுமதி தானுங்க வந்தது எனக்கு கனவுல அப்படின்னு. ஸோ இது அத்தனையுமே வந்து எனக்கு வந்திருக்காங்க. இது வந்து நம்ப முடியல, எப்படி என்னன்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கனவு. இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, அது நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அல்லது ஊட்டி பக்கங்கும்போது உங்களுக்கு இயல்பாகவே காட்டு மாடை பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது குரங்க பார்த்துருப்பீங்க. இல்லை, அப்படி மனநிலை பாதிக்க. ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் சென்னையிலேருந்து போகிறேன். திடீர்னு போகிற ஒரு நாள் எக்ஸ்கர்ஷன் போகிறேன். அங்கே போய் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும். நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் பார்க்குறதா இருந்தால் கூட இது கோர்வையாக வருது, கோஆர்டினேட்டாக அது நடக்குது பாருங்க. அதே மாதிரி மிஸ் சென்னைக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் சென்னையில் 2004க்கு முன்னாடி. அதாவது 2004 தான் சுனாமி வந்தது. அப்போ ஒரு நாள் படுத்துட்டு தூங்கிட்டு போனால் டிவியெல்லாம் பார்க்க வேண்டாம் இனிமேல்னு சொல்லி டிவியெல்லாம் விட்டுட்டேன். ஊருக்கு அனுப்பிச்சி விட்டேன். டிவியெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த யோகா தியானம் பண்ணுறாங்க, மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற விஷயமா கேட்குறேன். என்ன சார் சுனாமி வந்திருக்கு, தண்ணி வந்திருக்கு உள்ள, தெரியாதா உங்களுக்கு? நான் டிவி நியூஸ் பார்த்து தானே தெரியும் காலையில் இருந்து சொன்னேன். அப்புறம் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அன்றைக்கி நைட்டு எனக்கு கனவு வந்துருக்கு. அதாவது அன்றைக்கி நைட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கனவு வந்துருக்கு. எனக்கு ஒரு பீச்சில் நின்றுட்டுருக்கேன். நான் பெரிய அலை வருது. அலை வந்து என் மேலே தாண்டி போகுது, நொறையா. நான் அப்படியே கையை 2 தூக்கிட்டு அப்படியே மேலே எழுந்திரிக்கிறேன் அந்த அலைக்கு மேலே. இந்த சுனாமி வந்து நமக்கு வந்திருக்கு, கனவுல வந்திருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், பாரு இந்த சுனாமி நமக்கு வந்திருக்கு கனவுல அப்படி. ஆனால் நம்ம யோசித்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கனவுல தான் வந்திருக்குது.
ஆமா, கனவுலையும் வருது. நனவுல வரணும்ல, கனவுல வந்தது நனவுல வருது, வாஸ்தவம் தான். ஆனா இந்த தியானத்தின் மூலமா வந்ததுங்கிறதுக்கு ஒன்று கிடைக்க மாட்டேங்குத. இல்லை, அது நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுறோம், அதை விட்டுறோம், அதை யோசிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது எத்தனையோ விஷயங்கள்லாம் நடந்து அப்படிலாம். சரி, இப்போ இந்த கோயிலில் வந்து நீங்கள் தியானம் பண்ணுறதன் மூலமாக ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சா? ரெண்டாவது நாள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கு? மக்கள் வந்து பார்க்குறாங்களா, என்னத்துக்குன்னு கேட்குறாங்களா? வர்றவங்க ப்ரே பண்ணுறதுக்கு கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது, அதனால் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. சரி, பொதுவாக இந்த தியானம் பண்ணுறது, அது ஒரு கோயிலில் வந்து ஒருத்தர் தியானம் பண்ணுறாருன்னா அவர் ஒரு முனிவராக இருப்பார், ஜடாமுடி தரிச்சிருப்பார், அநேகமாக கோவணம் கட்டியிருப்பார், சில பேர் நிர்வாண சாமியாராக கூட இருப்பாங்க. நீங்கள் பேண்ட் சூட் போட்ட ஒரு முனிவராக ஒரு தியானக்காரராக இருக்கிறீங்களா? இதை வினோதமாக பார்க்க மாட்டாங்களா? அப்படின்னு இல்லை, நம்ம மெயினாக வந்து அந்த டாக்ட்ரைன்ஸு பிரின்சிபல்ஸு கடைபிடிக்கிறதா முக்கியம். அதில் பற்றற்ற மனம் வேண்டும் அப்படிங்கிறது அதீதமான. சட்டையும் பேண்ட்டுமே பற்றோடு இருக்கிறதா தெரியுது. நீங்கள் அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அது மாற்றி நிர்வாணமாக பண்ணுறது. மகாவீர் வந்து நிர்வாணமாக மெடிடேஷன் பண்ணார், புத்தர் வந்து ஃபுல்லாக போத்திட்டு பண்ணார். ஒருத்தர் சிவப்பு கலர் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் பச்சை கலர் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் முடி ஃபுல்லாக விடுறாரு, ஒருத்தர் மொட்டை அடிச்சுக்கிறாரு, ஒருத்தர் பாடி ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் திருவோடு மட்டும் வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர். நீங்கள் எப்பவுமே அப்போ பேண்ட் சட்டை போட்டுட்டு தான் தியானம் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம அதை வந்து மைண்ட் பண்ணுறதில்ல, சும்மா போடணுமே, உடம்பு மறைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக போடுறதானே ஒழிய. இப்போ வந்து வெள்ளை கலரில் போட்டாலும் எனக்கு ஒன்றும் பாதிப்பு வர போகிறது கிடையாது, அதனால் ஏக்கம் வர போகிறது கிடையாது. ஷூ போடலையே அப்படின்னு நம்ம அதை பற்றி நினைக்கிறது கிடையாது. நம்ம இந்த பெரிய வாட்ச் கட்டணும் அப்படிலாம் அந்த மாதிரி எண்ணங்களை வராது, நமக்கு தேவைக்கு போட்டுக்கிறோங்கிறதான ஒழிய. பெரும்பாலும் இந்த பக்தி மார்க்கத்தில் தான் இந்த தியானத்தை பயன்படுத்துகிறாங்க, யோகாவை பயன்படுத்துகிறாங்க, கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாங்க, கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த தியானத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் முக்கியமாக தொடர்பு இருக்கா, இல்லை அது வேற இது வேற, இது ஒரு விஞ்ஞானம்னு சொல்கிறீங்களா? அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, யோகாவில் வந்து கடவுள் இருக்குதுன்னு சொல்லி மெய்ஞானம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி மெய்ஞானம் அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரி, கடவுளை பார்த்தேன், கடவுளுக்கு சாப்பாடு கொடுத்தேன், கடவுள் என்கிட்ட பேசினாருன்னெலாம் சொன்னார். ஆனால் அதே விவேகானந்தரை தொட்டு சமாதி நிலை கொண்டு வந்தார் அவர். அந்த விவேகானந்தர் குண்டலினி சக்தி என்று ஒன்று இருப்பதாக சொல்கிறார்கள், கடவுள் நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ கடவுள் இல்லைன்னு மகாவீர் சொல்கிறாரு, அது மாதிரி புத்தர் அவரும் சொல்கிறாரு. ஸோ கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இல்லை, அதை சொல்லித்தானே இந்த தியானத்தை வளர்த்துறாங்க, யோகாவை வளர்த்துறாங்க. அது வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறவருடைய கூற்று. அது இப்போ முகமது நபி என்ன சொல்கிறாரு, கடவுள் உருவமற்றவர் அப்படின்றாரு, உருவத்தை வச்சு கும்பிடாதீங்கன்னு சொல்கிறாரு, சிலை வடிவம் வேண்டாம், சிலை வழிபாடு வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ அந்த மதத்தில் இருக்கவங்க அதை கடைபிடிக்கிறாங்க. அவரோட எதையுமே வச்சு கும்பிட்றது கிடையாது, அவங்க ஓப்பனாக தான் ப்ரே பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகாவீர் என்ன சொன்னார்னா, சிலை வழிபாடு வேண்டாம், இந்த கொள்கைகள் தான் அஹிம்சை, சத்தியம், அபரிகரியம், அஸ்தேய, பிரம்மச்சரியம், இதுதான் கடவுள், இந்த டாக்டரின்ஸ் கடைபிடிக்கிறது தான் கடவுள் அப்படின்னாரு. ஆனால் மகாவீரையே வச்சு கும்பிட்றாங்க, அவங்க அவரே சிலையை வச்சு கும்பிட்றாங்க. புத்தர் என்ன சொன்னார், சிலை வழிபாடு வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்துங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி வாழுங்க, சன்னியாசிகள் வந்து திருவோடு வச்சுக்க, ரெண்டு வேஷ்டி சட்டை போட்டுக்குங்க, ஒரு இந்த மாதிரி கத்தி ஒன்று வச்சுக்கங்க, இந்த மாதிரி தான் ஒரு சில விதிமுறைகளை சொன்னார். ஆனால் அது மாதிரி என்னாச்சு, புத்தர் சிலையை வச்சு கும்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தருக்கு பிரம்மாண்டமான சிலைகள் காட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் அதிகமான சிலைகள், பிரம்மாண்டமான சிலைகள் புத்தருக்கு தான் ஏற்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி இப்போ இந்த தியானத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அது தியானத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே நடத்துறதன் மூலமாக முக்கியமாக என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது எல்லாருமே யோகா தியானம் பண்ணினா உடலுக்கு ரொம்ப நல்லது, மனதுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்கலாம். மனம் வந்து ஒரு ஆசாபாசங்கள் இல்லாமல் ஒரு நார்மலாக என்ன வேணுமோ மனித 148 கோடி பேர் உள்ள ஜனத்தொகையான இந்திய தேசத்தில் 70% வந்து வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. ஒரு 30% வந்து அன்றாட பொழப்புக்கே ஓட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 10 பேர் சாப்பிடணும்னா 10 பேர் பாடுபட்டாக வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க தியானம் பண்ணுறதுக்கான நேரமோ அவகாசமோ இதை கிரகிக்கிறதுக்கான சக்தி கூட இல்லாத உலகத்தில் இது பூராமே ஒரு பணக்காரருக்கான, ஒரு முதலாளிகளுக்கான, வசதி உள்ளவங்களுக்கான ஒரு கட்டமைப்பாக இந்த யோகம் தியானம் மாறி இருக்கே. அப்படி இல்லை,
இந்தியா பூரா 140 கோடி பேர் இருந்தால் கூட நிறையா வந்து மருத்துவத்துக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கும் அரேக் சாப்பிட்றதுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கும் அதில் பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் அழைச்சிட்டு குடும்பத்தையும் அழைச்சிட்டு அப்படி போகிறது தான். சைனா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடு. 140 கோடி பேர் அங்கேயும் இருக்காங்க, 120 கோடிக்கு மேலே இருக்காங்க. அங்கே வந்து விண்ணை முற்ற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறான். உலகத்திலே அதிகமாக கடினமாக உழைக்கிறவங்க வந்து சைனீஸ் தான். 16 மணி நேரம் வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம கடினமாக உழைக்கணும், உலகத்துக்கு கடைபிடிக்கணும், முன்னேற்றம் அடையணும். அப்படி மக்கள் அப்படி மாறினாங்கன்னா தலைவனும் மாறிடுவான். தலைவன் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், தப்பாக வாழ்க்கை ஓட்டுறோம், இந்த மாதிரி தலைவன் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு செலக்ட் பண்ணனா அந்த தலைவனும் அப்படி தான் பண்ணுவான். அப்போ ஒழுக்கமானவங்களெல்லாம் சேர்ந்து ஒழுக்கமானவனை செலக்ட் பண்ணால் நாடும் நல்லா வளர்ச்சி அடையும். மெயினாக வந்து தலைவன் வந்து என்ன தான் பராக்கிரமசாலியாக இருந்தால் கூட சோம்பேறிகளும் நோயாளிகளையும் தன்னம்பிக்கை இல்லாத மக்களையும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நாட்டில். அதுக்கு மெயின் வந்து துண்டை விரித்து போட்டு கீழே கையை காலை ஆட்டி மூச்செழுத்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு பைசா செலவில்லை. ரோட்டில் கூட பண்ணலாம், ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல யோகா பண்ணுறதுக்கு இடமா இல்லை, தோட்டம் ஆறு ஏதோ ஒரு இடத்துல பண்ணலாம். இதுக்கு வந்து பணக்காரர்கள் பண்ணணும், ஏழைகள் பண்ணுறது இதுதான் யோகா. நம்மளாக நினச்சிக்கிறோம் பணக்காரர்கள் பண்ணணும் அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. பசிக்குது, முதல்ல பசிக்கு தானே தேடணும், அப்புறம் தானே யோகா மற்றதெல்லாமே. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பசிக்கு தேடினா அளவான சாப்பாடு சாப்பிட்டு அளவான பயிற்சிகள் பண்ணிக்க வேண்டியதுதான். முன்னேற்றம் என்பது எல்லாத்தோட கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரே மனிதன் ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்துட முடியாது. அவங்க முயற்சி பண்ணி பண்ணணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் இந்தியாவில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் 0, ஹெல்த்து 0. ஹெல்த்துக்கு வந்து நம்ம ரொம்ப பாதாம், முந்திரி, பிஸ்தா, அத்திப்பழம் இப்படி தான் சாப்பிடணும் அவசியம்லாம் கிடையாது. சாதாரணமான உணவுகள்லேயே நல்ல சத்துள்ள உணவுகள்லாம் இருக்குது. சாதாரணமான வாழ்க்கை வாழ்வது, சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்கிற ஆள் டெய்லி 200 ரூபாய்க்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு. அப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு 6000 ரூபா ஆகுது. 6000 ரூபா வந்து நல்ல குடும்பத்தையும் நடத்தலாம், யோகாவும் பண்ணலாம், மன அமைதியும் கிடைக்கும். அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து நான் வந்து பெரிய ராஜா அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் போயிட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல. அப்போ எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு இழப்புகள் வரவு செலவு நடந்துகிட்டே தான் இருக்கும். உலகம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, இறப்பு பிறப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. இதை போய் எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு தலையில் கையை வச்சுட்டு அங்கேருந்து குதிச்சிடுறது, தேவையில்லாத வந்து எண்ணங்களை வளர்த்திக்கிறது, அதனால தான் வந்து துன்பம் வருது. இந்த தியான மையம் ஏற்படுத்தி அதை ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆக்கிடுறாங்க, யோகா மையம் ஏற்படுத்தி அது ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆகியிருக்காங்க. இதுவும் வர்த்தகத்தில் ஒரு பொருளாக தானே இப்போ ஜனங்களால் பார்க்கப்படுது. அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உண்மையான ஞான நிலையை அடைந்தவர்கள், இந்த இயேசு, நபிகள், புத்தர், இந்த மாதிரி சித்தர்கள், அவங்களாம் வந்து பணத்துக்கு பின்னாடி போகவே மாட்டாங்க. பணத்தை அங்கே தூக்கி போட்டு வாழ்ந்துருவாங்க. மக்களுக்கு வந்து சேவைக்கு உண்மைக்கு வழிகாட்டுவாங்க. இப்படி வாழ்ந்துக்கா, ஒரு துன்பம் இருந்தால் சரி பண்ணி விடுவாங்க, அதுதான் பண்ணுவாங்க அவங்க. இது வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் அதை வந்து டெடிகேட் பண்ணால் பரவாயில்ல, மக்களுக்காக, மனிதர்களுக்காக, உயிரினங்களுக்காக, நாட்டுக்காக கொடுத்துடணும். எதுவுமே தேவையில்லை. அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அது குற்றம்தான், அது தவறு, சரியான மார்க்கம் இல்லை. 2 விஷயம், தியானம், யோகா, இது 2 வெவ்வேறையா? 2 எதுக்கு பயன்படுத்தலாம்? ஒரு வீடு, அந்த வீட்டில் என்ட்ரி ரூமு, ஹாலு, மாஸ்டர் பெட்ரூமு, கிச்சனு, அப்புறம் சமையல் ரூமு, குளியலறை, அப்புறம் சாமி கும்பிட்ற ரூம் இருக்குது, தூங்குறோம், இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி யோகாங்கிறது ஒரு வேர்டு. அந்த செயல் பண்ணுறதுக்குண்டான ஒரு வார்த்தை அது. யோகம்னு சொல்கிறான், தமிழ்லேயே வச்சுக்கலாமே யோகம். இங்கே ஹிந்தியில் கூட, உருதுல கூட யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமையா யோகம் பண்ணால் அதிர்ஷ்டம். அப்போ என்ன, நோய் வராது, பாசிட்டிவான எண்ணங்கள் வரும், கரெக்டாக நடந்துக்குவான். அப்போ அது யோகம் தானே, அதுவே யோகம் தானே. குளிக்காமல் சுறுசுறுப்பு இல்லாமல் 8 மணி வரைக்கும் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு கடையில் போய் டீ காஃபி சாப்பிட்டு பேப்பர் படிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 11-12 மணிக்கு போய் டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு இப்படி காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தால் எல்லாம் எப்படி முன்னுக்கு வர முடியும்? ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா யோகா பண்ணணும், அது யோகம். ஆரோக்கியம் கிடைக்கிது, மன ஆற்றல் கிடைக்கிறது, எண்ணங்கள் விருத்தி அடைகிறது, கரெக்டாக செயல்படுவான். அப்போ சுறுசுறுப்பாக இருப்பான், அப்போ நோய் கூட வராது. அப்போ ஃபேமிலியில் எல்லாருமே பண்ணால் நல்லா தானே இருக்கும். யோகம் வேறு, தியானம் வேறையா? யோகா, தியானம் என்பது யோகாவில் ஒரு பார்ட்டு.
அதை வந்து நம்ம தியானம் என்பது யோகாவில் ஒரு பார்ட்டு. ஆமாம், தியானம் என்பது தியானம் எதுக்காக, அப்போ யோகா எதுக்காக? யோகா பண்ணோம்னாக்கா உடல் ஆரோக்கியம், எயில்மெண்ட்ஸ், பெயின் வருது, நீ பெயின், பேக் பெயின், கழுத்து வலி, தலைவலி இதெல்லாம் வருதுனாக்கா அந்த யோகா ஆசனங்கள் பண்ணும் பொழுது ஒரு சக்தி இன்னொரு சக்திக்கு ஒரு இடத்துல இருக்கிற சக்தி இன்னொரு இடத்துல நகர்ந்து செல்லும் பொழுது அங்கே வந்து ஹீலிங் ஆயிடுது. பிளட் சப்ளை இல்லாமல் இருக்கலாம், பிளாக் இருக்கலாம், இது மாதிரி. அது போக இந்த தியானம் அப்படிங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவதன் மூலமாக ஆற்றலை பெற முடியும். நம்ம ஒரு இடத்துல பெயின் வருது அல்லது வந்து பிரச்சனை வரப்போகுது, அதை வந்து நம்ம தொட்டாலே சரியாயிடும். அந்த அளவுக்கெல்லாம் ஆற்றல் வரும், மனோ ஆற்றல். ஆனால் எல்லாத்துக்கும் அது வரணும், அதுக்காக பண்ணுறாங்கல்ல. மனதை ஒருநிலைப்படுத்தும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். அப்போ தியானம்ங்கிறது ஒரு பார்ட்டு, யோகாவில் ஒரு பார்ட்டு. அது அதிகமாக பண்ணால் அதை பண்ணிக்கலாம். இப்போ சயின்ஸ் எடுக்கிறாங்க ஒருத்தர், சட்டம் படிக்கிறார் ஒருத்தர், ஆனால் 10வது வரைக்கும் +2 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் தான் படிச்சுட்டு வர்றாரு. கூப்பிட்டு ஜுவாலஜி, பயாலஜி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லையா, சயின்டாலஜி, இது மாதிரி எத்தனையோ இருக்குது, எத்தனையோ படிப்புகள் இருக்குது. அதுக்காக ஸ்பெஷலாக PhD பண்ணுற அளவுக்கு எது வேணாலும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், லய யோகம், மந்திர யோகம், ஹட யோகம், அஷ்டாங்க யோகா, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ யோகா இருக்குது. யோகாலேயே வந்துட்டு ஒருத்தர் வந்து பக்தி யோகத்தில் போவார், எங்கே போனாலும் எல்லாத்தையுமே கடவுளாக வணங்குவார். கடவுளே கடவுளே கடவுளே, அம்மாவும் கடவுள், அப்பாவும் கடவுள், தண்ணியும் கடவுள், நீ மண்ணும் நீ, கல்லும் நீயும், மறுகளில் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்தவன் எழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள் ஆடும் மணியும் நீ அப்படிம்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்குறது, அது எக்ஸ்ட்ரானரியாக திங்க் பண்ணுறது. அது அந்த மாதிரி கர்ம யோகா அப்படிங்கிற போது எல்லாத்தையுமே பண்ணுறது, எந்த வேலை வேணாலும் பண்ணி கொடுக்குறது கர்ம யோகம் பேர். அதுக்கு பேர் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்குறது, எதிர்பார்க்குறதில்ல, பலன் பார்க்குறதில்ல. இந்த மாதிரி கர்ம யோகம். ஞான யோகம்ங்கிறது அறிவுபூர்வமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி யோகாலே பல வழிமுறைகள் இருக்குது. இப்போது இதில் எத்தனை வெரைட்டி இருக்குது இந்த யோகாவில்? யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சக்கணக்கான யோகா இருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 5000 யோகா இருக்கலாம். உங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுனா எத்தனை நாளில் கற்றுக்கலாம்? என்ன ஒரு 10 நாளில். அப்படி கிளாஸ் நடத்துகிறீங்களா? நடத்துகிறேன், கோவைப்புதல். இப்போ இத்தனை வருஷமாக இத்தனை அனுபவம் பெற்றதுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் யோகா சொல்லி கொடுத்துருக்க முடியும். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க? நிறைய பேருக்கு எடுத்துக்கிறேன். நடிகர் மாண்புமிகு முதல்வர் விஜய், அவருக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் யோகா. எத்தனை நாள் எடுத்தீங்க அவருக்கு? ஒரு 8 மாதம் எடுத்திருக்கேன். அவருக்கு எந்த காலத்தில் போய் எடுத்தீங்க? சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி. நீங்களும் சினிமாவுக்கு போயிருக்கீங்களா? ஆமாம். சினிமாவில் என்ன நடிக்க போனீங்களா, என்ன பண்ண போனீங்க? நடிக்க போனேன். எத்தனை வருஷம் முன்னாடி? ஆக்ஷன் ஹீரோ இருந்ததா, கராட்டே, யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ், ரோலர் ஸ்கேட்ஸு, டான்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்காக போனது. பட் எத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தீங்க? ஒரு ரொம்ப வருஷம் இருந்தேன், ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏதாவது படத்தில் நடிச்சிங்களா? சின்ன சின்ன வேஷங்கள் நடித்தேன். அதில் என்ன 2 படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்கா. அப்படி என்னென்ன படம்? என்றென்றும் காதல், நாளைய தீர்ப்பு, அதில் கொடுத்துருக்காரு. இந்த 2ல் என்ன கேரக்டர்? ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போகிற மாதிரி. நீங்கள்? ஆமாம், ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போயிடுறீங்க. போகிறேன், 2 சீன் வருவேன். நீ வேற இடத்துல கல்யாணம் ஆச்சுன்னா பண்ணிக்கமா, எனக்கு வேற இடத்துல பொண்ணு பெரிய இடத்துல கிடச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பும்போது விஜய் வந்து அடித்து அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுவார் என்கிட்ட. ஓஹோ, ஒரு படம், ஒரு சீனா, ஒரு இது. இன்னொரு படத்தில் வந்து நாளைய தீர்ப்பில் மேஜர் சுந்தரராஜன் சன் கௌதம், அவர் வந்து வில்லன். அதில் அவர் கூட நான் வந்து காலேஜில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, எரிக்கிறது, விஜய்க்கு எதிர்ப்பாக பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் 2மே விஜய் படம் தான். ஆமாம். விஜய் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பா, யார் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு? சந்திரசேகர் சார். அவங்க எஸ்.ஏ. சந்திரசேகர். அவங்க தொடர்புல இன்னும் இருக்கீங்களா? இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன். சந்திரசேகர் சாருக்கும் சோபா மேடமுக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன். எத்தனை நாள் கிளாஸ்? அவங்களும் ஒரு 6 மாதம் பண்ணியிருப்பாங்க யோகா. நான் போகும்போது ரெடியாக உட்காந்துருப்பாங்க 6 மணிக்கு காலையில். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது வந்து நாளைய தீர்ப்பு படம் வர்றதுக்கு முன்னாடி. நாளைய தீர்ப்பு எப்போ வந்து? 92க்கு முன்னாடி. 92க்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. 50 வருஷம் கிட்ட. 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்தீங்கிறது இன்னைக்கு ஏதாவது அவங்களுக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு. விஜயெல்லாம் வந்து ரொம்ப நல்லா டைப் தான். அவங்க மதர் ஃபாதரும் நல்ல டைப் தான். நான் ரொம்ப வருஷமாக கான்டாக்டில் இருந்தாங்க. அப்போ நீங்கள் சாதாரணமாக போய் எம்எல்ஏ சீட்டு கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கலாமே? கேட்டுக்கலாம். நான் கேட்கல. ஏன் கேட்கல? அந்த தாவைக்கா கட்சிக்கே போகலையா? போகல. ஏன் போயிருக்கலாமே? போகல. சரி, சினிமா விட்டியா வந்தீங்க? சினிமா விட்டு ஏன் வந்தேன்னா மதர் ஃபாதருக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களாம் எந்த ஊரில் இருக்காங்க? அங்கே கோயம்புத்தூர் தான். ஓஹோ, அதுக்காக வந்தேன். வயசான காலத்தில் அவங்க கூட இருந்து எதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அப்புறம் அப்படியே இங்கே இருந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, பேச்சுலர்.
பேச்சுலர். அது என்ன யோகா இந்த தியானம் பண்ணுறவங்கெல்லாம் சாமியார் மாதிரி கல்யாணம் ஆகாம தான் இருக்கணும்னு ஏதாவது விதி பையனா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது சன்னியாசி ஆகணும்னு நினச்சி துறவு ஆகிறவங்களே வந்து துறவு வாழ்க்கையை வாழ முடியாது. அவ்வளோ கடினமானது விஷயம் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா நம்முடைய எண்ணம் செயல் எல்லாமே வந்து பிறப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், வாழணும், இப்படி தான் போகணும்னு ஒரு முறை இருக்குது. இயற்கை நியதி அது. மோஷன் போகணும், யூரின் போகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இதுக்கு தானே பிறக்கிறான் ஒரு மனிதன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணுறான்னா அது, ஆனால் அதையை தாண்டணும், அதை கட் பண்ணணும், அதுக்கெல்லாம் தீவிரமாக பயிற்சி பண்ணணும். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க, சன்னியாசே போயிடுவாருக்கு, வீட்டை விட்டு போயிடுவாரு. அப்படிலாம் போக முடியாது யாரும். அப்படி சொல்லித்தான் உங்களுக்கு எல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை நீங்களே போட்ட விரும்பலையா? நானாக பயிற்சி, அதுக்கு இந்த மாதிரிலாம் பயிற்சியெல்லாம் பண்ணுறேன். மனம் வந்து அந்த நிலையை கடக்கணும், அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பயிற்சி எடுத்துட்டு அதுதான் பயிற்சி பண்ணுறது. ஓஹோ. யுரேனியம் வந்து நீங்களே திட்டமிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடு இருந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், நானே தான். நிறைய வாய்ப்புகள் வந்தது, எனக்கு நான் பண்ணிக்கல. ஓஹோ. அப்படி உங்களுக்கு என்னதான் நோக்கம் இதில் வந்து ஞான நிலை அடையணும், மெய்ஞான நிலை அடையணும், அது சொசைட்டிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு. இதில் என்னங்க யூஸ்ஃபுல் பண்ண முடியும் சொசைட்டிக்கு? விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், அவர்கிட்ட போய் கேட்டாங்க, உங்களுக்கு சாதாரணமான வேலை தானே வாத்தியார் வேலை, நீங்கள் எப்படி விஞ்ஞானிகளின் விஞ்ஞானியானீங்க? நான் ஒரு தடவை குஜராத் போனேன் இந்தியாவுக்கு, அங்கே ஒரு யோகியோட போட்டோ கொடுத்தாங்க, அதை வாங்கி கொண்டு மாட்டி வச்சுட்டு டெய்லி இப்படி உத்து பார்த்துருந்தா கண்ணில் தண்ணி வரும், டெய்லி இப்படி பார்த்துருந்தா மணிக்கணக்கா. அப்போ தான் எனக்கு இது வந்து எனக்கு அந்த சக்தி எனக்கு கிடைச்சிது. அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற நியூஸ் வந்து எனக்கு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சதே வந்து அவருக்கு உருவானதே வந்து தியான நிலை தான் அப்படிங்கிறாரு. நெப்போலியன் போனபர்ட் வந்து அந்த காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டில் அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கேருந்து படம் வரும், இங்கேருந்து படம் வரும், இந்த 2 நாட்டு படம் இங்கே வரும், நீ இங்கேருந்து இப்படி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட்டாக போ, இத்தனை டைமில் போ, அப்போ 2 பேர் சண்டை போட்டுவாங்க, அதுக்கப்புறம் நீ போய் போட்டிங்கன்னா டயர்டாக இருப்பான், நீ சக்ஸஸ் பண்ணிடலாம். அப்போ அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன், 2 மணி நேரத்தில் நான் தூங்கிடுவேன், எழுந்துச்சு வந்துடுவேன், கரெக்டாக அந்த நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்பாரா நெப்போலியன் போனபட்டு. முன்னாலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியக்கூடிய சக்தி வந்து இயற்கையாக கிடைக்குது. தியானத்தின் மூலமாக இல்லை, இயற்கையாகவே கிடைக்குது. அப்போ அமெரிக்காவில் ஒரு பொண்ணு தியான வாழ்க்கை வாழ்ந்தாவே கிடைச்சிருமோ? தியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் கிடைக்கும். பயிற்சி பண்ண ஒரே விஷயத்தில் குறியாக இருக்கிறது வந்து யாராவது தியான வாழ்க்கைன்னு சொல்லலாமா? ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். உலகத்தையே வெல்வேன் நெப்போலியன் கிளம்பின மாதிரி அது கூட தியான வாழ்க்கை தானே. அப்போ உலகத்தை வெல்பவன் வீரன், தன்னை வெல்பவன் மாவீரன். ஓ, வீரர்களின் வீரன். அலெக்சாண்டர், நெப்போலியன், இந்த 2 அவங்கள கிங்ஸ். தன்னை வெல்பவன் கிங்ஸ் ஆஃப் கிங்ஸ். இப்போ நான் எழுதணும், புத்தகம் எழுதணும் இப்படின்னே வெறித்தனமாக தெரியறது கூட ஏறத்தாழ ஒரு தியானம்னு சொல்லிக்கலாமா? கண்டிப்பாக. அப்புறம் இதுக்கு உங்ககிட்ட நான் வந்து தியானம் பண்ணணும், அதுக்கு கோர்வையை கொண்டு போகணும் தானே. இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஆராய்ச்சிக்கு பதில் கண்டுபிடிக்கணும், வைரஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, கண்டுபிடிக்க முடியல, இது என்ன இப்படி ஆகி போச்சு, தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் ஒன்று நோக்கி போயிட்டு இருக்காரு, இது என்ன முடியலையான்னு சொல்லி போட்டு வழிமாறி போயிடுறாரு. அப்படி போகாமல் திலகாரத்தமாக அப்படியே பொறுமையை நிதானமாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் வெற்றி அடைய விட்டாலும் வெற்றி அடைந்த மாதிரி தான், ஆனால் அந்த பாதையிலிருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதானே. அது மாறி போயிட்டாக்கா அது வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா? சரி, விஜய்க்கு நீங்கள் வந்து தியானம் கற்றுக் கொடுக்குறதுக்கு, யோகா கற்றுக் கொடுக்குறக்கு போனீங்களா, இல்லை ஸ்டண்ட் மாஸ்டராக போனீங்களா, இல்லை சினிமாவில் நடிக்கணும்னு போனீங்களா? அவங்க மதர் ஃபாதருக்கு யோகா கற்று, சரி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணாங்க, ஆசனங்கள்லாம் பண்ணாங்க. விஜய் வந்து சினி ஃபைட்டு கற்றுக் கொடுத்தேன். சினி ஃபைட்டு, மூமெண்ட்டு, பஞ்சு, பிளாக்கு, மிஸ்ஸு, ஜம்பிங் இதெல்லாம் வரும். அப்புறம் சிலம்பம் கொஞ்சம் எடுத்தேன் கொஞ்ச நாளே. சிலம்பம் உங்களுக்கு வருமா? ஓரளவுக்கு, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும், சரி பண்ணுற அளவுக்கு. அப்புறம் கராட்டே, ஒரிஜினல் கராட்டே, பஞ்சஸ், கிக்ஸு அதெல்லாம் பண்ணால் தானே ஸ்டைல் வரும், அதான் ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்ஸு, ரோலிங், ஃப்ரண்ட் ரோல், பீச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் விஜயை. போயிட்டு ப்ராக்டிஸ் சேரில் எடுத்துகிட்டு போயிடும், சேரில் நின்று ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அப்போ அது மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸு, கராட்டே, யோகா, சிலம்பம், அப்புறம் ஸ்கேட்டிங் கூட கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அவருக்கு. நான் ஒரு வாரம் 10 நாள் கொடுத்துருக்கேன். விஜய் இப்படி முதலமைச்சராக வருவார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. அந்த சூட்சும சக்தி அவர்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்கலையே அவங்க தியானத்தின் மூலமாக? இல்லை, ஏன்னா அவர் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்த ஏஜ், ஒரு 20 இயர்ஸ் இருக்குன்னு வைங்களேன், 22, 23 இந்த மாதிரி ஆச்சு. அப்போ ஃபேஸ் வந்து ஹீரோ மெச்சூரிட்டி இல்லை, சின்ன வயசு அவர். அப்போ என்னன்னாக்கா சுறுசுறுப்பாக இருப்பார், நல்லா ஆக்டிவாக இருப்பார், எல்லாம் கற்றுக்குவார் சீக்கிரமாக. ஒரு 10 மவுண்ட், பஞ்சு, பிளாக்கு, மிஸ்ஸு, ஜம்பிங்கு இப்படி சொல்கிறேன்னு வைங்களேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா அவங்க ஃபாதர் வந்து டைரக்டரு, மதரும் சினியில் இருக்காங்க. அந்த அப்சர்வேஷன் இம்பைப் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கு அவருக்கு.
அப்போ நான் பார்த்துட்டு மற்றவங்களை சொல்லித்தரக்கு வித்தியாசம் இருக்குன்னு நினைப்பேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி திரும்புறது மூவ் பண்ணுறதெல்லாம் அப்படியே பண்ணுவார். அப்போ அது சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டாரு. அதை சரி, விஜய் தவிர வேற யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? சூர்யாவுக்கு எடுத்தேன் கிளாஸு. நடிகர் சூர்யா. சூர்யாவுக்கு அது எத்தனை நாள் எடுத்தீங்க? அது ஒரு ரொம்ப வருஷம் கான்டாக்ட்லேயே இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போய் வருவேன். ஏங்க அவங்க அப்பாவே யோகா மாஸ்டர், தியானம் பண்ணுறதுல யோகா பண்ணுவார். அவர் டீச்சர்லாம் பண்ணல, அவர் பண்ணுவார். யோகா நல்லா பண்ணுவார். குழந்தைகளுக்கு அவர் பையனுக்கு சொல்லி கொடுத்துருப்பார்ல. அவர் சொல்லி கொடுக்க முடியும், நான் சொல்லிக் கொடுக்கல. என்ன நான் போய் கேட்டுருந்தப்போ இந்த மாதிரி நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் யோகா. நீங்களா போய் கேட்டீங்க? வாலண்டியர் அறிமுகப்படுத்த ஒரு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அவர் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ அவர் வந்து சரி வாங்க கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்தார். எத்தனை நாள் கிளாஸ்? கார்த்திக்கு 2 நாள். அவருக்கு ஒரு 1 இயர் விட்டு 1 இயர் 2 இயர்ஸ் எடுத்திருப்பேன். நந்தா படத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் கிளாஸ் எடுத்தேன். ஓஹோ. அதை பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த வஜ்ரா. அப்போ வருஷத்தில் ஒரு 10 நாள் போயிருப்பீங்களா, 20 நாள் போயிருப்பீங்களா? இல்லை வருஷத்தில் இல்லை, மாதக்கணக்காக போயிருக்கேன். ஸ்கூலில் படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ. அவர் சூர்யா ஸ்கூலில் இருக்கும்போது, கார்த்திக் ஸ்கூல் இருக்கும்போது போய் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்கும். ஓஹோ. எடுத்துருப்பேன். இடையில கொஞ்சம் கேப் வந்துருக்கும். மனோஜ் கூட எடுத்தேன், பாரதிராஜா சாரோட சன்னுக்கு மனோஜ் கூட எடுத்தேன். அவர் 2-3 மாதம் பண்ணார். அப்புறம் ஒரு 6 மாதம் விட்டுட்டு மறுபடியும் பண்ணார். அப்புறம் இதெல்லாம் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் மைண்டு அப்படிங்கிறது தான். அப்போ அங்கேருந்து நீங்கள் கிளம்பி எப்போ வந்தீங்க கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர் வந்தது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 2014. அங்கே சென்னையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? பாம்பேயில் இருந்தேன் 2 வருஷம். சென்னையிலேருந்து பாம்பே போனேன். பாம்பேயில் இருந்துட்டு பாம்பேயில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஒரு 2 வருஷம் இருந்தேன். அங்கேயும் இந்த யோகா தியானம் தானே? ஒரு 2-3 பேர். இப்போ யோகா கிளாஸ் எடுக்கிறீங்க, தியான கிளாஸ் எடுக்கிறீங்களா? ரெண்டுமே எடுக்கிறேன். ஓஹோ. சிலம்பம் வேணுங்கிறது தியானம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டு சும்மா பேருக்கு அதெல்லாம் பண்ணுறது. இது மெயினாக வந்து யோகா அண்டு தியானம் இதுதான் டீச் பண்ணுறது. இந்த யோகா வச்சே இன்னைக்கு பெரிய லெவலில் ஆகிருக்கிறாங்க எல்லோரும். அமிர்தானந்தமாயி இன்ஸ்டியூட் அவங்க பெரிய நிறுவனமாக இருக்காங்க. ஈசா யோகா மையம் பெரிய நிறுவனமாக இருக்குது. வேதாத்ரி மகரிஷியோட அந்த தியான மண்டபம் அது பிரம்மாண்டமாக நிற்குது. ரஜினி சாமியார் அங்கே இது பண்ணார். சச்சிதானந்த மகராஜ் பண்ணார். எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க. இவர் இப்போ கூட ஒருத்தர் இருக்கார், அவர் டான்ஸ் ஆடிட்டு வருவார். அவர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரியான வளர்ச்சி வரல? அதுக்குண்டான கரெக்டான முயற்சி எடுக்காமல் வர்த்தகமாக போகலையா நீங்கள்? கரெக்டான முயற்சி எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம். பட்டு எது பண்ணாலும் எல்லோரும் பயன்படுற மாதிரி பண்ண வேண்டியதுதான். அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டங்கள், சூழ்நிலைகள், அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ உங்களோட நோக்கம் என்னவே வச்சுருக்கிறீங்க? நோக்கம் என்னென்னா யோகா, தியானம், டீச்சிங். குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கா? எல்லா தரப்பு மக்களும் பண்ணுறாங்க. பிறக்கும்போது மனிதன் சிரசாசனத்தில் பிறக்கிறான். வயிற்றுலேருந்து வரும்போது தலை தானே வருது, தலைகளாக பிறக்கிறான். சிரசாசனம் பண்ணுறான். அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிரசாசனம். இறக்கும்போது சவாசனம், சர்வாசனம், சவாசனம், சவம் படுத்துட்டு. ஆமாம், ரெண்டுமே ஆசனம் தான். என்ன இப்படி பண்ண ஆசனம், இப்படி பண்ண ஆசனம், எல்லாமே ஆசனம் தான். யோகா மனிதன் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் 2 ஆசனங்கள் பண்ணான். ஒன்று சிரசாசனம் பிறக்கும்போது, வயிற்றுலேருந்து பிறக்கும்போது, இறந்ததுக்கப்புறம் சவாசனம். அதனால் எல்லாருமே பண்ணலாம். கர்ப்பமாக இருக்கும்போதும் பண்ணலாம், குழந்தை பிறந்தோடனையும் பண்ணலாம், வயசாகும் போதும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஆசனங்கள் பயிற்சிகள் இருக்குது. பரவாயில்ல. ரொம்ப நேரம் நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம்.